அதையும் மீறி பேசலையானா நான் ஊர்ல இருக்கிற பசங்க கேட்டாலும் உனக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு இன்னும் சொல்லி பாப்பாவை மிரட்டினுக்கலாம். பாப்பா வந்து இது பிளாக்மெயிலும் பண்ணினுக்கலாம். பணம் கேட்டு பாப்பாவை தொந்தரவு பண்ணினுக்கலாம். இந்த டார்ச்சர்லாம் பாப்பா தாங்க முடியாம வீட்லயும் சொல்ல முடியாம 11வது படிக்கிற ஒரு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுக்க முயற்சித்ததால அந்த பொண்ணு இன்னைக்கு இறந்து போயிடுச்சு. தருமபுரியை சேர்ந்த 11வது வகுப்பு படிக்கிற மாணவி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கபடியில ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால கபடி ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் கபடி பிராக்டிஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 மணிக்கு தான் வருவாங்க. அப்படி 9 மணிக்கு வரும்போது சுதீராகவன்ற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரரா வந்து பாத்தீங்கன்னா சுதீராகவன்ற இருந்திருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுகிட்ட வந்து பாத்தீங்கன்னா என்னை வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்ணு, நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல முறை வந்து பாத்தீங்கன்னா இது சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இந்த சுதீராகவன்றவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைன்றது இருந்திருக்கு. அப்படி இருக்கிறப்ப உன்னை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல முறை அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா மிரட்டி இருக்காரு. இதை வந்து பாத்தீங்கன்னா போய் அவங்களோட அம்மா கிட்ட அவங்க அப்பா கிட்ட எல்லாருக்கிட்டையும் அந்த பொண்ணுகிட்ட சொன்னதுக்கு அப்புறமா அவங்க அப்பா அம்மாவும் இந்த சுதீராகவன்றவரை வந்து பாத்தீங்கன்னா மிரட்டுறாங்க. நீ எதுக்கு இது மேலாம் பண்ணிட்டு இருக்க, இது மேலாம் பண்ணா உன் மேல வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. மிரட்டினதுக்கு அப்புறமா அது கம்மன் இருந்தார். ஆனா இல்ல, திருப்பணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வரும்போது இந்த சுதீராகவன்றவர் உங்க அப்பா அம்மா சொன்னா நான் என்ன பயந்துருவா, இப்ப நீ மட்டும் என்ன லவ்வுக்கு ஓகே சொல்ல என்ன கூட ஒன்னா இருக்கல அப்படின்னா உன்னை வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கே வந்து பாத்தீங்கன்னா கண்ட துண்டமா வெட்டி போட்டுருவேன். உன்னை வந்து பாத்தீங்கன்னா நீ படிக்கிற ஸ்கூலுக்கு கார்ல வந்து உன்னை கடத்தி எடுத்து போய் நான் உன்னை ரேப் பண்றேன் அப்படின்லாம் சொல்லி மிரட்டி இருக்காரு. இதுக்கப்புறமா உங்களோட அப்பா அம்மா கிட்ட யாருக்கிட்டையாவது நீ சொன்ன அப்படின்னா நீ நானும் ஒன்னா இருந்தோம், எல்லாம் நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடுச்சு, உன்னோட கேரக்டரை பத்தி நான் ரொம்ப தப்பா போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிளாக்மெயில் பண்ணியிருக்காரு இந்த சுதீராகவன்றவர். இதுக்கப்புறமா அந்த பொண்ணு வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்த எலி மருந்தை வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு போன திங்கட்கிழமையில இருந்து புதன்கிழமை வரைக்கும் அங்க இருந்த தருமபுரி அரசு மருத்துவமனையில வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து தீவிர சிகிச்சையில வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்காங்க. தீவிர சிகிச்சையில இருக்கும் போது இந்த போன புதன்கிழமை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துறாங்க. இப்ப இந்த சுதீராகவன் மேல போக்சோ கேஸை வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணி காவல்துறையினர் வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல யாராவது மிரட்டுறாங்க லவ் பண்ண சொல்லி, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ செக்ஷுவலா அபியூஸ் பண்றாங்க அப்படின்னா அதை நீங்க தைரியமா ஹேண்டில் பண்ணுங்க. அதை விட்டு வந்து பாத்தீங்கன்னா தற்கொலை வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்காதீங்க. வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஒரே ஒரு தீர்வுன்றது இல்லை. இப்ப அவன் உங்களுக்கு தொல்லை கொடுத்து அவன் வந்து பாத்தீங்கன்னா நிம்மதியா இருக்கான், ஜெயிலுக்கு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்துருவான், அவன் ஜாலியா இருப்பான். நீங்க எதுக்காக உங்களோட வாழ்க்கைன்றதே உங்களுக்கு ஒரு கனவு இருந்திருக்கும், அந்த கனவெல்லாம் எடுத்து எதுக்காக கெடுத்துக்கிறீங்க? இது இல்லாம உங்களை நம்பிதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குடும்பமே இருந்திருக்கும். உங்களோட குடும்பத்துக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த தற்கொலை பண்ணிக்காதீங்க. இது மாரி ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருதுன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுங்க. உங்க வீட்டுல இருக்கவங்களே மோஸ்டா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. மோஸ்டா எந்த வீட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த மாதிரிலாம் ரொம்ப இது உங்களை நம்பி சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி தற்கொலை இது மாதிரியான முயற்சிகளை யாரும் எடுத்துக்காதீங்க. பிள்ளை காப்பாத்துற வழியா எனக்கு தெரிஞ்சு போய் அங்க 2 நாள் போட்டுருந்தோம். பண்ணாங்க, டைலஸ் பண்ணி ரொம்ப சீரியஸா ஆகிற விட்டுதான். அவனாலதான் என் உயிருக்கு போச்சு. யாருனால? சுதீராகவன் சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கிறான். சுதீராகவன் பேரு. இதே ஊர் சேர்ந்த பையன், கல்யாணம் ஆன பையன். அவனுக்கு குழந்தை இருக்குது. 1 மாசமா பாவ பேச சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கிறான். அப்படி நீ பேசலையானா உனக்கு கார் வச்சுன்னு ஸ்கூலுக்கே வந்து உன்னை தூக்கின்னு போய் வெட்டி காட்டுல கண்டதோனமா எரிச்சிருவேன்னு சொல்லி நிற்கிறான். அதையும் மீறி பேசலையானா நான் ஊர்ல இருக்கிற பசங்க கேட்டாலும் உனக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு இன்னும் சொல்லி பாப்பாவை மிரட்டி நிற்கிறான். பாப்பா வந்து இது பிளாக்மெயிலும் பண்ணி நிற்கிறான். பணம் கேட்டு பாப்பாவை தொந்தரவு பண்ணிக்கலாம். இந்த டார்ச்சர்லாம் பாப்பா தாங்க முடியாம வீட்லயும் சொல்ல முடியாம அவளையும் சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் எதுவும் சொல்லல. லாஸ்ட் வந்து அவளுக்கு டயாலிசிஸ் பண்ண 1 நாள் இருக்கிற ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் போகும்போது இப்படி ஒரு பையன் சுதீராகவன்ற பையன் ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறான். அவனை விட்டுறாதீங்க, அவன் நான் மருந்து காரணமே அவன் தான். பாப்பா வீடியோவும் அனுப்பி நிற்குது.